Hello all, this is Priya from Arya Silks, Chennai. So, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது silk sareesக்கு tassels எப்படி போடுறது அப்படினு. ரொம்ப சிம்பிளான டெக்னிக், ரொம்ப ஈஸியா within ஒரு 10 minutesல நம்ம நம்மளோட சாரிக்கு நம்மளே அழகா tassels போடலாம். So, இந்த வீடியோல tassel எப்படி போடலாம், அதாவது சுங்கு, தமிழ்ல சுங்குன்னு சொல்லுவோம். ஒரு பட்டுப்புடவைக்கு சுங்கு எப்படி போடலாம் அப்படினு நான் சொல்லி தரேன். So, இது இன்னைக்கு என்னோட கஸ்டமர் என்கிட்ட மார்னிங் பர்ச்சேஸ் பண்ண ஒரு சாரி. இதுக்கு நம்ம எப்படி டசல் போட போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சாரி ஃபர்ஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பல்லு பக்கத்தில் தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் பீஸ் வரும். ஸோ இது பல்லு அண்ட் இது உங்களோட ப்ளவுஸ். ஸோ இது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, நடுவில் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி த்ரெட் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளவுஸ் ஒட்டி கட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டே கூட நீங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ கீழே இருக்க சாரியெல்லாம் இப்படி ஒதுக்கி விட்டுட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டேபிள் மேலே இல்லை ஒரு பாயை போட்டுட்டு அது மேலே கூட நீங்கள் வச்சு கட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி கட் பண்ணிடணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 டைம்ஸ் உங்களுக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு சைடு யாராவது பிடிச்சிக்க சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களே தனியாக கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. இன்னொன்று மறக்காமல் ப்ளவுஸ் ஒட்டி இருக்கிற பக்கம் தான் நீங்கள் கட் பண்ணணும். இந்த பக்கம் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரெட் பார்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு சுங்கு போடுறதுக்கு கஷ்டமாயிடும். அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற த்ரெட்டை எடுத்து சுங்கு போடுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டஃப்பான ஜாபு. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இருக்கும். இதை புல் பண்ணி எடுக்கணும். இது ரொம்ப ஈஸி புல் பண்ணுறது. இங்கே பிடிச்சிக்குங்க. இந்த த்ரெட்டை இப்படி பண்ணிங்கனாலே வந்துடும். இல்லை உங்கள் கையில் ஏதாவது சின்ன நீடிலோ இல்லைனா உங்களுக்கு சிசர்ஸோட இந்த பக்கம் இந்த ஷார்ப் சைட் மட்டும் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். இது எனக்கு இது கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால நான் இப்படியே எடுத்துருவேன் இதை. இல்லை கோம்பு வச்சு கூட எடுக்கலாம். இப்போ நீங்கள் கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன கோம்பு மாதிரி இருக்கும், அதை வச்சு எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்துடும். இது சில்க்குன்னு இல்லை, நான் சில்க்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த டசல் போகிற இந்த இதை மட்டும் ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம எடுக்கணும். ஸோ ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம நார்மல் நாட்ஸ் ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு நார்மல் நாட்டு. ஸோ இதே ஈக்குவல் பார்ட்டாக எடுக்கும்போது தான் அந்த ஒரு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஏனோத்தனோ ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நோட். ஸோ இதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி போடுவாங்க. சாஃப்ட் சில்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அட்டாச் ஆகி வரும். அது அது கொஞ்சம் வேறு பேட்டர்னில் இருக்கும். இதுதான் ட்ரெடிஷ்னலி சில்க் சாரீஸ்னாலே இந்த மாதிரி பேட்டர்னில் தான் அந்த டாசல்ஸ் இருக்கும். ஹார்ட்லி ஒரு 5 to 6 minutes ஆச்சு இந்த சுங்கு போடுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி நாட் கையில் போடும்போது வலிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சமாக வாட்டர் தொட்டு இந்த இடத்துல மட்டும் இப்படி வாட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கூட போடலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம் நீங்கள். அண்ட் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு இது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கணும். ஸோ தட் சாரி உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டிஃபாக நிற்கும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஒரு வெயிட் வச்சுட்டு கூட நீங்கள் டசல் போடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். இது நம்ம சாரீஸ்க்கு நம்மளே டசல் போட்டோம் அப்படின்னும் போது அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு பர்சனல் டச், ஒரு பர்சனல் ஃபீல் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, முக்கியமான விஷயம், சில்க் சாரீஸ்க்கு ஃபால்ஸ் அடிக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணாமல் சில்க் சாரீஸு
யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் சாரி டாசல்ஸ் எப்படி போடுறதுன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஈஸியாக வந்து நம்ம டாசல்ஸ் போடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தரேன். தேங்க்யூ.